நீங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்னா உங்க டாக்டர் வந்து நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக மில்லட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. சாதா தோசை வேண்டாம், ராகி தோசை, கம்பு தோசை, தென்னை தோசை இந்த மாதிரி மாற்றி சாப்பிடுங்க. ஆனா என்ன பண்ணாலும் நம்ம ரெகுலர் தோசைக்கான டேஸ்டே தனி தான் இல்லையா? ஸோ சாதா தோசை மில்லட் தோசை அளவுக்கு நியூட்ரிஷனல் ஆகுவது எப்படி, அதை தான் சொல்ல போறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ சாதா தோசையோட நியூட்ரிஷன் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா சாதா தோசை இல்லை மில்லட் தோசை ரெண்டுமே கிட்டத்தட்ட 4 கிராம்ஸ் தான். ஃபேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட 3 கிராம்ஸ் தான். வித்தியாசம் வந்து கார்போஹைட்ரேட் தான். சாதா தோசையில் கார்பு கண்டென்ட் அரௌண்ட் 30 கிராம்ஸ் வரும். அதே வந்து மில்லட் தோசையில் 20 கிராம்ஸ் தான் வரும் பெர் தோசை. கேலரிஸும் பார்த்தீங்கன்னா சாதா தோசையில் 160 கேலரி வந்தால் மில்லட் தோசையில் 120 கேலரி வரும். இங்கே தான் இதில் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம ஒரு 4 மில்லட் தோசை சாப்பிட்டோம்னா அரௌண்ட் அபவுட் ஒரு 480 கேலரிஸ் வந்துடும். ஒரு ஆளுக்கு சரியா இருக்கும். அதே வந்து 3 சாதா தோசைக்கே வந்து 480 கேலரிஸ் வரும். இப்போ இந்த 3 சாதா தோசை இஸ் ஈக்குவல் டு அந்த 4 மில்லட் தோசை. வித்தியாசம் என்னன்னா ஃபைபர் கண்டென்ட். எப்படி காம்பன்சேட் பண்றது? ஒரு பிளேட் சாலட், வெள்ளரி கேரட் எல்லாம் போட்ட சாலடை கூட சேர்த்தீங்க. அதுவும் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னமே சேர்த்தீங்க. அந்த சுகர் ஸ்பைக்கும் கண்ட்ரோல் ஆயிடும். நீங்க சாப்பிட்ட கேலரிக்கு கேலரி ஈக்குவல் ஆயிடும் அந்த ஃபைபர் கண்டென்ட்னால. இந்த இன்ஃபோ யூஸ்ஃபுல்லா நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தோசை பிரியருக்கும் யூஸ்ஃபுல்லா.